லாஸ்ட் பார்ட்ல நம்ம ஹீரோக்கும் சைக்கோ ஹீரோக்கும் சண்டை நடந்துட்டு இருக்கும். அப்பதான் நம்ம ஹீரோயின் பின்னாடில இருந்து சவுண்ட் விடுவா. அந்த சவுண்ட் கேட்டதும் இவன் டக்குன்னு பின்னாடி திரும்பி பார்க்கறதுக்குள்ள நம்ம ஹீரோயின் அங்க இருந்து போயிடுவா. அங்க ஒரு ஆள் பார்த்தா நம்ம ராகு மாதிரியே சட்டை போட்டிருக்கோம். அவன் தான் ராகுன்னு நினைச்சிட்டு போய் பேச போறான். அதுக்கப்புறமா தான் தெரியுது அவன் வேற ஒருத்தவன் அப்படின்னு. அதுக்கப்புறமாவது இவனுங்க 2 பேரும் சண்டைய விடுவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, அந்த விராஜ் பையன் திரும்பவும் நம்ம ஹீரோ கிட்ட வந்து சண்டை போட்டுட்டு தான் இருக்கான். இவனும் பதிலுக்கு சண்டை போட்டு போகும்போது அந்த டீ கடைக்காரவர் வந்து, "வேணா ராகு தம்பி, பிரச்சனை வேணாம். இதனால என்னோட வியாபாரம் பாதிக்கும்" அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் நம்ம ஹீரோ அவனை விட்டுறான். அதுக்கப்புறம் அந்த பையலாம் அங்க இருந்து போயிடுறான். அப்படியே அவன் போகும்போது நம்ம ஹீரோயினை கிராஸ் ஆகி தான் போயிட்டு இருக்கான். பட் அவனும் பார்க்கல, இவளும் பார்க்கல. அதுக்கப்புறம் ராகு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, தெரியல, திடீர்னு வீசிங் மாதிரி வந்துருச்சு அப்படின்னு சொன்னதும் அந்த பையனை தூக்கிட்டு அங்க இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. அங்க போனா அந்த பையனோட நிலைமையை நினைச்சு ராகு ரொம்பவே பயந்து போயிட்டான். அப்போ அங்க ஒரு பொண்ணு வரா, டாக்டர் போல. அவ வந்து, "கிருஷ்ணா உனக்கு என்னாச்சு?" அப்படிங்கிற மாதிரி பதறிக்கிட்டே ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் எல்லாரும் வெளியே போங்க அப்படின்னு சொன்னதும் வெளியே வந்துடுறாங்க. அப்ப அங்க ஒரு பொண்ணு நின்னுக்கிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட, "இவங்க பேரு கோமல், இவங்க தான் கிறிஷோட அம்மா" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்ப எதுக்காக ராகுவை பாத்துக்கிறான் அப்படிங்கிறது ஒன்றும் புரியல. அது மட்டும் இல்லாம ராகு அந்த பையனை நினைச்சு ரொம்பவே கண் கலங்கிக்கிட்டு வருத்தப்பட்டுட்டு இருக்கான். அவனுக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோ தெரியலையே அப்படிங்கிற மாதிரி. இதெல்லாம் தூரத்துல இருந்து நம்ம ஹீரோயினே பார்த்துட்டு தான் இருக்கா. எதுக்காக இவ்வளவு வருத்தப்படுறாரு அப்படிங்கிற மாதிரி. அப்ப அந்த பொண்ணு ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணி முடிச்சுட்டு, இப்போ கிருஷ்ணா நல்லா தான் இருக்கான், சரி நீங்க எல்லாம் வீட்டுக்கு போங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் நம்ம ஹீரோ, "இல்ல நான் போகமாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 பொண்ணுங்களை, நம்ம ஹீரோயினையும் அந்த பொண்ணையும் மட்டும், "நீங்க போங்க, நான் இருந்து பாத்துக்கிறேன்" அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பி வச்சிடுறான். அதே சமயம் இந்த பக்கம் இந்த ஆன்ட்டிக்கு அப்படி இப்படின்னு எங்கேயோ விசாரிச்சு நம்ம ஹீரோயினி ஒரு ஹோம்ல தான் இருக்கா அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டாங்க. அதனால அவகிட்ட போய், "இந்த மாதிரி ஒருத்தன் வந்தா உன்னை தேடி" அப்படிங்கறத வார்ன் பண்ணணுங்கிறதுக்காக கிளம்பி போயிட்டு இருக்காங்க மிட் நைட்ல. அப்படியே அவங்க போறத இவன் தூரத்துல இருந்து கார்ல உட்காந்து வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கான். எனக்கு தெரியும் இந்த பொம்பளை ஏதோ ஒரு விஷயத்த மறைக்குது அப்படின்னு. நான் நினைச்சது சரியா போயிட்டு, அதனாலதான் இந்த ராத்திரில எங்கேயோ போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆண்டியை பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கான். அவங்களும் ரொம்ப தூரம் நடந்து போயிட்டு இருக்காங்க. பட் பின்னாடி யாரோ வர மாதிரி தெரியுதுன்னு திரும்பி பார்த்தா அங்க யாரும் இல்ல. அவன் டக்குன்னு போய் ஒளிஞ்சுக்கிறான். அதுக்கப்புறம் இவங்க படிக்க போயிட்டு இருக்கும் போது அப்ப அவனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அந்த சவுண்ட் இவங்களுக்கு கேட்டுருது. டக்குன்னு திரும்பி பார்க்கறதுக்குள்ள அவன் அந்த காருக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டான். அதனால இவங்களும் யாரும் இல்ல போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோமுக்குள்ள போயிட்டு இருக்காங்க. இவனுக்கு ஃபோன் பண்ணது அந்த போலீஸ்காரன் தான். "சார், நான் டெல்லி வந்துட்டேன்" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். "உனக்கு எப்போ ஃபோன் பண்ணணும்னு தெரியாது ஸ்டூபிட்" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு வந்து பார்த்தா அவங்க அந்த ஆண்டி வந்து அந்த ஹோமுக்குள்ள போறதை வந்து பார்த்துட்டான் இல்லையா. "ஏன் பொண்டாட்டி இந்த ஹோம்லயா? ஏன் ஜான்வி நீ என்ன விட்டு இந்த ஹோம்ல வந்து இருக்க? எதுக்காக?" அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டே உள்ள போறான். அந்த ஆண்டியும் அங்க இருந்து நேரா போய் கதவை தட்டிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் கிட்ட எப்படியாவது வார்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்கான். இப்போ என்னோட ஜான்வி வந்துருவா, ரொம்ப நாள் கழிச்சு என்னோட ஜான்வியை நான் பார்க்க போறேன் அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அந்த ஆண்டி கதவு தட்டுற சத்தம் நம்ம ஹீரோயினுக்கு கேட்டுருது. அவளும் அங்க இருந்து வந்து கதவு ஓபன் பண்ணி பாக்குறா. நம்ம ஆண்டியை பார்த்துடுறா. பட் அங்க வந்து திறந்தது வேற ஒரு பொண்ணு தான். இவ வந்து ரூம் கதவை தான் திறந்திருக்கா. வெளி கதவை திறந்தது வேற ஒரு பொண்ணு அப்படின்னு தெரிஞ்சதும் அந்த ஆண்டி என்ன பண்றாங்கன்னா, "ஹலோமா, என் பேரு ஹல்கா, நான் வந்து ஒரு ஜவுளி கடை வச்சிருக்கேன். அங்க வந்து சேல்ஸ் கேர்ள் ஜாப் வந்து ஃப்ரீயா தான் இருக்கு. உங்க ஹோம்ல தான் நிறைய பெண்கள் இருக்காங்களே, யாருக்காவது வேலை வேணும் அப்படின்னா என்ன கான்டாக்ட் பண்ணுங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அந்த கார்டை கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இவனுக்கு ஒன்றும் புரியல. இந்த பொம்பளை இந்த அத்தராத்திரில வந்து ஜாபுக்காக பேச வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி முழிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த ஆண்டியுமே நல்ல பிளான் போட்டு தான் இப்படி பண்ணிட்டு போயிருக்காங்க. அதாவது அவன் ஃபோன் ரிங் ஆகும்போது இந்த பக்கம் ஒளிஞ்சான் இல்லையா, அப்ப காருக்கு பின்னாடி நிக்கிறத பார்த்துட்டாங்க. அவன் தான் நிக்கிறான் அப்படிங்கிறது தெரிஞ்சு போயிடுச்சு. ஸோ அதனாலதான் எப்படி டக்குன்னு யோசிச்சு நம்ம ஹீரோயினே ஒரு வழியா காப்பாத்திட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இவன் அந்த போலீஸ்காரனுக்கு ஃபோன் பண்ணி, "எங்கடா இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, "நான் தான் டெல்லிக்கு வந்துட்டேன்னு சொன்னனே சார்" அப்படிங்கிற மாதிரி சொல்றான். "அப்படியா, சரி நீ ஒரு ரூம் புக் பண்ணு" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். "சரி சார், இந்த ஊர்லயே பெரிய ஹோட்டல்ல ஒரு ரூம் புக் பண்ணிடுறேன்" அப்படின்னு சொன்னா ஸ்டூபிட் வாயை மூடுறான். "எனக்கு இந்த ஊர்ல இருக்கிற ஹோட்டல்ல ஒரு ரூம் இல்ல, மொத்த ஹோட்டல்லையுமே புக் பண்ணு" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். "சரி சார்" அப்படிங்கிற மாதிரி இவனும் போனை கட் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் அந்த ஹோட்டலுக்கும் வந்துட்டான். "சார், நீங்க சொன்ன மாதிரியே இந்த ஹோட்டல்ல இருக்கிற எல்லா ரூமே நான் புக் பண்ணிட்டேன்" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அங்க இருக்கிற மேனேஜரை கூப்பிட்டு, "எனக்கு ஒரு ஹனிமூன் சூட் ரூம் தான் வேணும்" அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரெடி பண்ண சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த போலீஸ்காரன் கிட்ட, "டாக்டர் கொமாலிகா ராணாவை நீ வாட்ச் பண்ணிக்கிட்டே இரு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். "என்ன சார் சொல்றீங்க? அவங்கள தான் நீங்க சாகடிச்சிட்டீங்களே" அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் கன்னத்துல ஓங்கி ஒரு அறை விட்டுறான். நல்லா ரீவைண்ட் பண்ணி பாடுறா, அந்த பொம்பளையோட கழுத்துல இருக்கிற கயிறை நான் ரிலீஸ் பண்ணி விட்டேன் அப்படின்னா இந்நேரத்துக்கு அவ தப்பிச்சிருப்பான். அடுத்த கட்டமா அவ என்ன பண்றா அப்படிங்கிறத வாட்ச் பண்ணிக்கிட்டே இரு. அண்ட் யூ, நான் யாருக்கும் அவ்வளவு சீக்கிரத்துல மரணத்தை கொடுத்துட மாட்டேன், ஆனா மரணம்னா எப்படிங்கிற பயத்தை காட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான். இப்ப மார்னிங் அடுத்து நம்ம ஹீரோயினி ஹீரோக்காக டீ போட்டு எடுத்துட்டு வந்திருப்பா போல. அப்படியே கிருஷ்ணாவையும் பார்த்துட்டு போறதுக்காக வந்திருக்கா. "நீங்க எங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு, "நான் உங்களுக்காக தான் டீ போட்டு எடுத்துட்டு வந்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிருஷ்ணாவை பத்தி கேட்டுட்டு இருக்கா. "ஏன் நீங்க வந்து கிருஷ்ணாவை பத்தி இவ்வளவு பயப்படுறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, "அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே, நான் நார்மலா தான் இருக்கேன், நான் எதுக்காக பயப்படணும்" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். "இல்ல, நீங்க என்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறீங்க, என்னன்னு சொல்லுங்க" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, "அப்படிலாம் இல்ல, கூடவே என் கூடவே இருக்க
இருக்கான்ல, அதனால தான் நான் வந்து அவன நெனச்சு கவலைப்படுறேன். வேற ஒண்ணும் இல்ல அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கும்போது, அங்க ஒரு ஆண்டி நம்ம ஹீரோவோட கன்னத்த காட்டி ஓங்கி அறையிறாங்க. யார் இவங்க அப்படிங்கிறது தெரியல. அப்படியே அரைஞ்சுட்டு சொல்றாங்க, "நான் உன்கிட்ட எத்தன தடவ சொல்லியிருக்கேன். என்னோட கிருஷ்ணாவ விட்டும், என் குடும்பத்த விட்டும் தள்ளி இரு அப்படின்னு. அதுக்கப்புறமா நீ என் குடும்பத்துக்கிட்ட எதுக்காக நெருங்க பாக்குற? நீ தள்ளியே இருக்கிறது தான் உனக்கு நல்லது." அப்படிங்கிற மாரி மிரட்டிட்டு அங்கிருந்து உள்ள போயிடுறாங்க பையன பாக்குறதுக்காக. உடனே இவனும் கோவத்துல அங்கிருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்கும்போது, அந்த பொண்ணு அங்க வந்து, "கிருஷ்ணா இப்ப நல்லா தான் இருக்கான். நீங்க போயிட்டு வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சுடுறா. இந்த பக்கம் இந்த பையன் பெரிய டிராயிங் பண்ணிட்டு இருக்கான். தன்னோட பொண்டாட்டியோட ஃபேஸ தான் வரைஞ்சுட்டு இருக்கான். அப்ப அங்க வந்து அந்த போலீஸ்காரன், "யாரு சார் இந்த பொண்ணு?" அப்படிங்கிற மாரி கேட்டுட்டு இருக்கான். "நான் யாரடா வரைவேன்? என்னோட பொண்டாட்டிய தானே வரைவேன். அவ தான் இது. அந்த அளவுக்கு நான் மோசமா வரைஞ்சிருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, "ஆமா சார். நான் மறந்துட்டேன் சார்" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு சாரி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த மேனேஜர கூப்பிட்டு அவருக்கு நம்ம ஹீரோயினோட ஃபோட்டோவ அனுப்பி, "எனக்கு இந்த ஃபோட்டோவ பெருசா ஃப்ரேம் பண்ணி குடு. என்னோட ரூம்ல மாட்டணும்" அப்படிங்கிற மாரி கேட்டுட்டு இருக்கான். அவருக்கு ஒண்ணும் புரியல. பொண்டாட்டி ஃபோட்டோவ ஃப்ரேம் பண்ண சொல்றான் அப்படின்னா, பொண்டாட்டி வரலன்னு தானே அர்த்தம். அப்புறம் எதுக்காக இவன் ஹனிமூன் சூட் ரூம்லாம் வந்து புக் பண்ணான் அப்படிங்கிற மாரி பார்த்துட்டு அங்கிருந்து போயிடுறாரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினி கிட்டயும் அந்த ஹோம்ல இருக்கிற ஆன்டி வந்து, "இங்க பாரும்மா சியா, உன்கிட்ட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இருக்கா?" அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. "இல்லையே ஆன்டி, எதுக்கு கேட்குறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, "போலீஸ் வெரிஃபிகேஷனுக்காக தான். அதுக்காக ஒரு ஃபோட்டோ தேவைப்படுது" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "என்கிட்ட இல்ல" அப்படின்னு சொல்றா. "அப்படியா, இங்க பக்கத்துல வந்து ஒரு ஃபோட்டோ ஸ்டுடியோ இருக்கு. அங்க போயிட்டு வாம்மா, போய் நீ ஃபோட்டோ எடுத்துட்டு வாம்மா" அப்படிங்கிற மாரி சொன்னதும், "சரிங்க ஆன்டி" அப்படிங்கிற மாரி சொல்லிடுறா. "சரி, நீ தனியா போகாத, கூட யாரையாவது அழைச்சிட்டு போ" அப்படின்னு சொன்னா, "இல்ல பரவாயில்ல ஆன்டி, நான் தனியா போறேன்" அப்படிங்கிற மாரி சொல்லிடுறா. இந்த பக்கம் இவனும் போலீஸ்காரங்கிட்ட ஒரு இடத்துல உட்காந்து பேசிட்டே இருக்கான். அப்ப பக்கத்து டேபிள்ல பார்த்தா ஒரு பொண்ணு அழுதுட்டே இருக்கா. ஃப்ரெண்டுக்காரி கேட்குறா, "என்னாச்சுடி, ஏன் அழுகுற?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, "என்னோட புருஷன் எப்ப பார்த்தாலும் என்ன அடிச்சுக்கிட்டே இருக்கான்டி" அப்படிங்கிற மாரி அழுதுட்டு இருக்கா. "அப்படியா, அவன் அடிக்கிறாங்கிற பட்சத்துக்கு நீ எதுக்காக அவன் கூட இருக்க? அவனை விட்டு விலகி வந்துரு, அவனுக்கு டைவர்ஸ் குடுத்துரு" அப்படிங்கிற மாரி சொன்னதும் இவனுக்கு பயங்கரமா கோவம் வருது. இவன் உடனே அங்க இருந்து எழுந்திருச்சு வந்துட்டு, "ஏய், நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டா? எதுக்காக உன் ஃப்ரெண்டு கிட்ட இப்படிலாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்க? இங்க பாரும்மா, அவனோட புருஷன் உன்னை அடிச்சான் அப்படின்னா, அவனை விட்டு விலகி வந்து நீ அவனுக்கு டைவர்ஸ் குடுப்பியா? அது ரொம்பவே தப்பு. என்னதான் இருந்தாலும் அவனை நீ காதலிச்சிருப்ப, அவனும் உன்னை காதலிச்சிருப்பான். அப்ப அந்த காதலுக்கு என்ன மரியாதை இருக்கு அந்த இடத்துல? அதனால ஒழுங்கா புரிஞ்சுக்கிட்டு அவங்க கூட வாழப்பாரு" அப்படிங்கிற மாரி அட்வைஸ் பண்ணிட்டு அங்க இருந்து போறான். அப்ப இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஃப்ரெண்டுக்காரியும், "இவன் என்ன பைத்தியமா?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கா. உடனே இவனுக்கு அது காதுல விழுந்துருது. "என்ன சொன்ன நீ? பைத்தியமா? நான் என்ன பைத்தியம் மாரி சட்டையை கிழிச்சு போட்டு அலையிறேன்? எதுக்காக நீ அப்படி சொன்ன?" அப்படிங்கிற மாரி கேட்டுட்டு இருக்கான். இவ உடனே பயந்து போயிடுறா. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுகிட்ட வந்து, "இங்க பாரும்மா, நான் சொல்ற மாரி செய்ய, அப்பதான் உன் வாழ்க்கை நல்லா இருக்கும்" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயினி போட்டோ ஸ்டுடியோக்கு போயிட்டு இருக்கும்போது, அங்க நடு ரோட்ல நெறைய கூட்டமா இருக்கு. என்னது, என்னத்த பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ஒண்ணுமே புரியல. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினி அந்த கூட்டத்த விலக்கிட்டு வந்து பார்த்தா, அவளுக்கு பயங்கரமான ஷாக்கு. ஏன்னா அந்த ஆன்டி தான் அங்க விழுந்து கிடக்குறாங்க. அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறது தெரியல. முகமெல்லாம் வேற காயமா இருக்கு. இவ உடனே ஓடி போய், "ஆன்டி, உங்களுக்கு என்ன ஆச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கா. இந்த ஆன்டிக்கு அப்படி என்னதான் ஆச்சு அப்படிங்கிறது தெரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அப்புறம் என்னோட சார்பா உங்க எல்லாருக்கும் ரம்ஜான் வாழ்த்துக்கள சொல்லிக்கிறேன். தேங்க் யூ.